Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம கிட்ட இருக்க JBL G02 அப்படின்ற மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கரை எப்படி நம்ம மொபைலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறதுல நிறையவே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் கனெக்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இஷ்யூமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட்லி ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மக்கிட்ட JBLட G02 அப்படின்ற மாடல் ஸ்பீக்கர் ஒன்று தான் இருக்குது. பேசிக்காக எனக்கு JBL ஸ்பீக்கர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா JBLட சவுண்ட் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே JBL ஸ்பீக்கர் பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணணும்னா அந்த டிவைஸை நம்ம மொபைலுக்கு பேர் பண்ணணும். அப்படி பேர் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த டிவைஸை நம்ம மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் தான் நிறைய பேர் இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் உங்கள் ப்ளூடூத் டிவைஸில் பவர் பைக் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஆன் பண்ணும்போது ஏதாவது சவுண்ட் கேட்டு ஸோ டிவைஸ் ஆன் ஆகிரும். ஆன் ஆகின அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ப்ளூடூத் ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ளூடூத் ஐக்கனை பார்த்து அந்த ப்ளூடூத் பட்டனை ஒருக்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி கிளிக் பண்ணும் போது சவுண்ட் விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருக்கும். ஸோ அந்த டைம் தான் நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி அந்த டிவைஸ் பேர் பண்ணி செக் பண்ணணும். பேர் பண்ணி கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஸோ வாங்க எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்றதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஆன் பண்ணால் பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணோன்னே அந்த டிவைஸ் அதாவது நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை நேம் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகலாம், ஷோ ஆகாமலும் இருக்கலாம். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒருக்க உங்களுடைய ப்ளூடூத்தை ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அந்த டிவைஸ் நேம் இந்த இடத்துல ஷோ ஆகுதா அப்படின்றத. ஸோ நான் இப்போ ப்ளூடூத்தை ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகி என்னுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கரை நேம் காட்டுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே அவைலபிள் டிவைஸஸில் JBL G02 அப்படின்ற நேம் காட்டுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு காட்டாட்டி உங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் திரும்பவுமே நீங்கள் அந்த ப்ளூடூத் ஐக்கனை கிளிக் பண்ணி டிவைஸை ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் JBL G02 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது பேர் ஆகுது. ஸோ கேட்குது இப்போ ப்ளூடூத் பேரிங் ரிக்வஸ்ட். ஸோ அதுக்கு நீங்கள் பேர் கொடுக்கணும். அப்படி என்னுடைய மொபைலுக்கு என்னுடைய JBL ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் கனெக்டட் ஃபார் கால்ஸ் அண்ட் மீடியா ஆடியோ. ஸோ இப்போ நான் இந்த மொபைல் ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணுவேன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய JBL G02 ஸ்பீக்கரில் அந்த பாட்டு ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் JBL ஸ்பீக்கர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இப்படி தான் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். அதோட நம்ம எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.